ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் நெக்ரோமேன்சர் சாப்டர் 21, 22 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வளவன் பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் எதோட முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு கில்டு இருந்திருக்கும். அந்த கில்டு கதவே நம்ம ஹீரோவும் உடச்சிட்டு வந்து நான் இந்த கில்டில் சேர வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதிலேருந்து தான் போன சாப்டர் முடிச்சிருந்துருப்பாங்க. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த 2 ரிசப்ஷனிஸ்ட்டும் எவனோ புதுசாக நம்ம கில்டுக்கு ஜாயின் பண்ண வந்திருப்பான் போல் அப்படின்ட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே ஷாக் ஆகிறாங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு நியூபி, அதாவது புது பையனாக இருப்பான் அப்படின்ட்டு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 ரிசப்ஷனிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி வழி தெரியாமல் இந்த பக்கத்து வந்துட்டியா அப்படின்ட்டு அவங்களும் ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அப்பாவியாட்டம் நான் ஒரு பெரிய கில்டில் ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த 2 ரிசப்ஷனிஸ்ட்டும் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, இவன் கண்டிப்பாக பிகினர் தான். ஏன்னா இந்த கில்டு இருக்க நிலமையில எவனுமே வரமாட்டான், ஆனால் இவன் வந்திருக்கான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டில் ஒரு பொண்ணு, உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு காட்ட முடியுமா தம்பி அப்படின்ட்டு கேட்குறான். நம்ம ஹீரோவும் உங்கள்கிட்ட ஒரு காயின் இருக்கா அப்படின்ட்டு கேட்டு வாங்கி அந்த காயினை அப்படியே மடக்கி காட்டுறான். அவங்களும் வாவ் என்ன ஒரு எக்ஸலண்ட்டான ஹார்ம் பவர் அப்படின்ட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஒன்றும் தெரியாத குழந்தையாட்டம் என்னால் சில மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லை கேஸ் பண்ணி அந்த ஃபயர் மேஜிக்கை வர வைக்கிறான். அப்போ அந்த 2 ரிசப்ஷனிஸ்ட்டும் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கும் போலே அப்படின்ட்டு அவங்களும் கூடுதல் இவனை எப்படியாவது நம்ம கில்டில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா இவனை வச்சு எப்படியாவது டாஸ்க்லாம் நிறைய கிளியர் பண்ணி நம்ம கில்டுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. அவங்களும் என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வந்து அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது வெளியே அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணுங்களும் இந்த நேரத்தில் தான் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்ட்டு அவங்களும் நம்ம ஹீரோட்ட ஒரு நிமிஷம் இங்கே இரு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ இது என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோஸ்ட் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை இப்போ வியர் பண்ணுறான். வியர் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரெட் கிளாத்தை எடுத்து அவன் மேலே போத்திக்கிட்டு மலையூர் மம்புட்டி ஆனாட்ட நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ வெளியே காட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகி இது ரொம்ப ஆபத்தான ஒரு மிருகம், எல்லாம் தப்பிச்சு ஓடுங்க அப்படின்ட்டு அங்கே 2 பேர் கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ பறந்துக்கிட்டு என்னோட அட்டாக் வேலை செய்யலையாட்டிருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம தலைவன் வேல்கன் தான் அதோ வியடா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் நீங்கள்லாம் இப்போ சாக போகிறீங்க அப்படின்ட்டு பேய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து 2 பேரும் என்னடா இவன் விசித்திரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வேல்கனும் எனக்கு இந்த ஆக்டிங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த அறிவு கட்டவன் தான் காரணம், டே சார்ஜினியாக்கு எங்கடா இருக்க அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் புலம்பிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணால் எவனுக்கும் அடி வயிற்றுலேயே நச்சுன்னு உழுவுது. உதச்சி தள்ளுறான் நம்ம ஹீரோவும். உதச்ச உதையில பார்த்தீங்கன்னா அவன் பறந்து போயிட்டு செவுத்துலேயே மோதி கீழே விழுவுறான். நம்ம ஹீரோவும் அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு கேட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணி இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, ஆமாம் நீ யாரா அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகி கேட்குறான். நம்ம ஹீரோவும் சடனாக முன்னாடி வந்து அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி நிப்பாட்டுறான் மேலே. அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே நிறைய புக்கு இருக்குது, ஆனால் எனக்கு தேவையான ஒரே ஒரு புக்கு தான். அந்த புக்கு வந்து ஹோலி கிங்டமில் இருக்கிற எக்ஸாக்ட் எல்லாத்தோட கில்டு லொக்கேஷனும் இருக்கும் இல்லையா, அந்த புக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவனும் டெரராக கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த கார்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ சேஃபாக இருப்பியா, 9 ஸ்டாருக்கே நீ எனிமி ஆயிடுவடா அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் உன்னோட ஆலோசனைக்கு நன்றி, இப்போ நீ சொல்ல போறியா இல்லை இங்கேயே உன்னை சாவடிச்சு போட்டா அப்படின்ட்டு கேட்குறான். அவனும் தான் அந்த டேபிள் மேலே இருக்கு பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு அவனை கீழே போட்டு நேராக அந்த நோட்டீஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல என்னோட நேரத்தை வீணடிக்காமல் சீக்கிரமாகவே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிரான்ச் கில்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுங்க இருக்கிற என்ன பேர் அப்புறம் அதுக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாம் அந்த பேப்பரில் போட்டுட்ருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த பேப்பரை எரிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கெயின் அண்ட் கன்மேன், நான் அந்த பிரான்ச் கில்டையும் அழிக்கிறது இல்லாமல் உங்களையும் சேர்த்து அழிப்பண்டா அப்படின்ட்டு அவனும் டெரராக சொல்கிறான். கட் பண்ணால் ஒரு கேண்டில் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு லிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவனை தான் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கோல்டு லிச்சும் பார்த்தீங்கன்னா 10th ஃப்ளோர்லேருந்து பப்பட் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம் போலேயே அப்படின்ட்டு அந்த லெட்டரை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த லெட்டரையும் நம்ம கோல்டு லிச்சு ஓப்பன் பண்ணி படிக்கிறான். அப்போ அந்த லெட்டர்லையும் கோஸ்ட் ஃபேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கிறதையும் பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்ட் ஃபேஸுங்கிறவனுக்கு இந்த ரகசியம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்ட்டு அவனும் டென்ஷன் ஆகிறான். கட் பண்ணால் நம்ம வேல்கனும் அட்ராசிட்டி பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற அந்த ஒயிட் ஸ்வாலோ கில்டு லீடர் நீங்கள் ஏதாவது சஸ்பீஸியாக ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்ட்டு அந்த 2 ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்டுட்டு இருக்கான்.
அப்போ அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம கில்டுக்கு தான் ஒருத்தன் வந்திருந்திருந்தான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு அவன் பார்க்கவும் ரொம்ப உயரமா, ஹேண்ட்ஸமா இருந்தான்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, இல்ல அவன் பார்க்கவும் குட்டையா, ரொம்பவும் கேவலமா இருந்தான் அப்படின்ட்டு 2 பொண்ணுங்களும் சொல்லிட்டு இருக்குங்க. அப்ப அந்த 2 பொண்ணுங்களுமே ஷாக் ஆகுது. "ஏய் நீ என்ன சொல்ற? அவன் பார்க்க ரொம்பவும் உயரமா, ரொம்பவும் ஹேண்ட்ஸமா இருந்தான்னு" ஒரு பொண்ணு சொல்லுது. "இல்ல அவன் குட்டையா, ரொம்பவும் கேவலமா இருந்தான்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த கில்டு மாஸ்டரும், "நீங்க 2 பேருமே சொல்றதும் தப்பு. அவன் ஹாலுசினேஷன்ங்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி தன் ஃபேஸ மறைச்சிருந்திருக்கான்" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஹோட்டல்ல இருக்கான். நம்ம வேல்கனும் "நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் "குட் ஜாப் வேல்கன். நல்லா வேலை பார்த்துருக்க. இந்த கோஸ்ட் ஃபேஸுங்கிற ரூமர் எல்லாத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க" அப்படின்ட்டு நம்ம வேல்கனையும் பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம வேல்கனும் சொல்றான், "உன்னோட ஃபேஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நீ மாட்டிக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்கப்ப அவனும் சொல்றான், "நான் வந்து ஹாலுசினேஷன்ங்கிற ஒரு லோலி மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன்" அப்படின்ட்டு நம்ம வேல்கன்ட்ட அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். நம்ம வேல்கனும், "சரி அந்த பிரான்ச் கில்டெல்லாம் பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போயிருந்தே என்னாச்சுன்னு" கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவும், "அதெல்லாம் என் மைண்டில் இருக்குது" அப்படின்ட்டு நம்ம வேல்கன்ட்ட அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா யாரோ வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும், "யார் இங்கே வந்திருப்பா?" அப்படின்ட்டு அவனோட டோக்கபி மாஸ்கையும் வியர் பண்ணிக்கிட்டு நம்ம வேல்கன்ட்ட தயாராக இருக்க சொல்கிறான். "நான் 1 2 3 சொல்லுவேன். யாராக இருந்தாலும் அட்டாக் பண்ணிடு வேல்கன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு 1 2 3 சொல்கிறான். நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா சோல் செயினை யூஸ் பண்ணி அங்கே வந்து அவனை லாக் பண்ணுறான். அது பார்த்தீங்கன்னா அந்த 10th ஃப்ளோர் பிரான்ச் கோல்டு லிச் ஆஃபீஸில் இருந்திருப்பான் இல்லையா, அந்த ஒர்க்கரை தான் நம்ம வேல்கனும் லாக் பண்ணி இருந்திருப்பான். நம்ம ஹீரோவும், "நீயா?" அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஒர்க்கரை சொல்கிறான், "நான் தான் கோஸ்ட் ஃபேஸ் ஆல்சியான்ட். உங்கள் லெட்டருக்கான ரிப்ளையும் வந்திருக்கு. கோல்டு லிச் வந்து 10th ஃப்ளோருக்கு வராராமா" அப்படின்ட்டு நம்ம அவனும் ஹீரோட்ட சொல்கிறான். கட் பண்ணி அந்த 10th ஃப்ளோர் பிரான்ச்சில் தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ராயல் கார்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் படையாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும், "எங்கடா அந்த கோல்டு லிச்சு? நான் நினச்சி கூட பார்க்கல என் லெட்டருக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி சீக்கிரமாக வருவான்னு" அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த கோல்டு லிச்சுங்கிறவனும், "உன் மாஸ்க்கை போட்டு நீ ரொம்பவும் அரகண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க. ஏன் உன் மாஸ்க்கை கழட்டி ஃபேஸை காட்ட உனக்கு என்ன பயமா?" அப்படின்ட்டு அவனும் கேட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும், "ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன் கோல்டு லிச்" அப்படின்ட்டு அவனும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம கோல்டு லிச்சும், "ஓகே அவனை என்னோட ரூமுக்கு அனுப்புங்க" அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும், என்னோட அரகன்ஸ் மேலே உனக்கு டவுட்டாக இருந்தால் என் கூட சண்டை போட்டுப்பாரு" அப்படின்ட்டு சொல்கிறான். அங்கேருந்து ராயல் கார்டு பார்த்தீங்கன்னா, "உனக்கு கோல்டு லிச்சை பார்த்து சொல்ல என்ன தைரியம்" அப்படின்ட்டு நம்ம வேகமாக ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்தி கீழே படுக்க போட்டுடுறான். அப்போ மித்த ராயல் கார்ட்ஸாக, "கேப்டன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே" அப்படின்ட்டு அவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சும்மா மின்னல் வேகத்தில் அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் அடித்து நவுத்திக்கிட்டு நேராக அந்த கோல்டு லிச்சை அட்டாக் பண்ண முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் தலைக்கு மேலே அட்டாக் பண்ண வரப்போ கரெக்டாக அந்த கோல்டு லிச்சும் சென்ஸ் பண்ணி திரும்பி பார்க்குறான். அவனோட அந்த கோல்டு பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கோல்டு காயின்ஸில் எக்கச்சக்கமாக வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். "இதுதான் கோல்டன் பவரா?" அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். "யூஸ்லெஸ் மானா" அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை எக்கச்சக்கமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் கோல்டு காயின்ஸ் எல்லாம் வச்சு. நம்ம ஹீரோவும், "இவ்வளோதான் உன்னால் முடியுமா கோல்டு லிச்?" அப்படின்ட்டு அவனை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். அவனும் கோல்டு லிச்சும், "நீ ரொம்பவும் கடுப்பேற்றுறடா" அப்படின்ட்டு அவனும் அந்த ஸ்பியர்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ணி அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆக்குறான் அவனும். அப்போ அந்த கோல்டு லிச்சும், "இந்த அட்டாக்லேருந்து அவனால் தப்பிக்க முடியாது, அவ்வளோதான் அவன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கன்னத்தில் ஏதோ ஸ்பார்க் மாதிரி வருது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பியர் அவன் கன்னத்தில் வச்சிருப்பான். அந்த ஒர்க்கரும், "கோல்டு லிச் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்ட்டு" அவனும் ஷாக் ஆகுறான். அப்போ அந்த கோல்டு லிச்சும், "இப்போ உனக்கு என்ன தான் வேணும்" அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். "ஆமாம் நீ என்னை சாவடிச்சிட்டேன்னா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னவனை இப்போ உன்னால் கண்டுபிடிக்க முடியாதே" அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். "சரி இப்போ நீ என்னோடய ரூமுக்குள்ளே வா" அப்படின்ட்டு அவனும் அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் ரூமுக்குள்ளே. நம்ம ஹீரோவும், "பரவாயில்ல ரூம் பெருசாக தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமான்னு" சொல்லிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லிச் அவனோட கோல்டன் பவர் யூஸ் பண்ணி ஸ்பியர் மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண கிட்ட அனுப்பி வைக்கிறான். அந்த கோல்டு லிச்சும் சொல்கிறான், "என்னோட பவரை இந்த காட்ஸ் அண்ட் டீமன்ஸால் கூட கட்டுப்படுத்த முடியாது. இப்போ நீ ஒழுங்காக சொல்லு" அப்படின்ட்டு அவனும், "இந்த இன்ஃபர்மேஷன் யார் உனக்கு சொன்னா?" அப்படின்ட்டு கேட்குறான். "நான் தான் இந்த ட்ரேடிங் ஆக்ஷனுக்கு ஓனர்னு யார் உனக்கு சொன்னா? இந்த ட்ரேடிங் ஆக்ஷனுக்கு ஓனர் நான் தான். இந்த டவரில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுதுன்னா என்னோட கம்பெனி கோல்டு கம்பெனி மொத்தமும் பேரே கெட்டு போயிருமே. யாரா உனக்கு சொன்னா?" அப்படின்ட்டு அவனும் கோவமாக நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், "நான் சும்மா சொன்னேன்பா" அப்படின்ட்டு அவனும் கூலாக சொல்கிறான். அவனும், "எது சும்மா சொன்னியா?" அப்படின்ட்டு ஒரு பெரிய கோடாரி அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி கொண்டு வரான். கொண்டு வந்து நேராக நம்ம ஹீரோவை கிட்ட அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக் வரதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா வெறும் கையாலே அந்த அட்டாக் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம வேல்கன் ஸ்பிரிட்டையும் நம்ம ஹீரோவும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம கோல்டு லிச்சு ஷாக் ஆகுறான். "இது ஒரு சோல்ஜர்ஸ் தானே, இது அப்போ நீ ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராடா?" அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம கோல்டு லிச்சும், "டே நீ அவன்னு மட்டும் சொல்லிடாதடா" அப்படின்ட்டு அவனும் ஒரு பயத்திலே சொல்லிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட மாஸ்க்கை கழட்டி அவனோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறான். "எப்பரா இருக்க கடங்காரா, என்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட போல" அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும், "நீ என்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான்.
அப்போ அந்த கோல்டு லிச்சும் டே சார்ஜினியா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகுறான். கோல்டு லிச்சு ஷாக் ஆகிறதோட பார்த்தீங்கன்னா இந்த 21, 22 சாப்டரும் முடியுது கைஸ். அப்புறம் இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.